கூடாது, அதிக நாள் வரணும், அதிக நாள் இது இருக்கணுன்றதுக்காக அதுக்கு சில கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பணத்தாசை பிடிச்ச சில பைத்தியக்கார லூசுங்க இப்படி பண்ணுதுங்க பணத்துக்காக. நாளைக்கு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தன்னுடைய குழந்தையும் அதை தான் சாப்பிட போகுதுன்னு தெரியாம அந்த லூசுங்க பண்ணுதுங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க உதாரணம் ஒரு உதாரணம் சொன்னாதாங்க நிறைய பேருக்கு புரியும். ஒரு 2-3 கிளிப்பிங் இருக்கு, அது கொஞ்சம் பாருங்களேன். அது என்னன்னு தெரியுதா? வேற ஒண்ணும் இல்ல, குங்குமப்பூ. குங்குமப்பூ தான் அப்படி தயாரிச்சுட்டு இருக்கிறான். நம்ம கடையில குங்குமப்பூன்னு வாங்கி பால்ல போட்டு கையில கொடுக்குறோமே, அது பூரா சோளத்தட்டை. என் புள்ள சாப்பிட்டுச்சு, என் பையன் சாப்பிட்டான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பர்த்டே கேக் கூட்டுறல சாப்பிடுங்க. கேக் என்னங்க கேக் கொடுத்தீங்க எனக்கு? என் பையனுக்கு நீங்க நான் அப்பதான் ஊட்னேன், என் பிள்ளைக்கு ஊட்னேன். நீ சாப்பிடு. நீ தான் ஓனர் கேக் விக்கலாமா? கெட்டு போன கேக்க விக்கலாமா? என் புள்ள தண்ணி செல்ல நாங்க ஓசில கேக் வாங்குறோம், காசு கொடுத்தானங்க கேக் வாங்குறோம். எங்க கெட்டு போன கேக்க கொடுக்குறியா? பிள்ளைகளுக்கு கொடுத்து வாமிட் எடுத்து நான் கொண்டு ஆஸ்பத்திரியில போய் இவ்வளவு தண்டமா பணம். எல்லாரும் இந்த ஜெம்ஸ் முட்டாய் வச்சு பண்ணக்கூடிய இந்த வீடியோ ஒரு அழகான